வணக்கம் மக்களே! இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதிக்கு ₹300 டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறது ஃப்ரீயா அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஈஸியா ₹300 டிக்கெட்ட வந்து திருப்பதிக்கு மக்கள் புக் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிடிடியோட லிங்க்கு. அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து 24th அன்னைக்கு எவ்ரி மந்த் 24th அன்னைக்கு இந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஓப்பன் ஆகிற டைமில் வந்து நீங்கள் க்யூவில் போனீங்க அப்படின்னா அவங்க டைம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 10:00, 9:00, 11:00 அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10:00 தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க டிக்கெட்ஸு. ஸோ நீங்கள் அந்த டைமில் வந்து அந்த க்யூவில் போய் நிற்கும்போது மினிமம் 7 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 9 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு காட்டும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட்டு 10 செகண்ட் அப்போ உங்களுக்கு பெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த பெல் அடிக்கிற டைமில் வந்து நீங்கள் அலர்ட் ஆகிடணும். உங்கள்கிட்ட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க கையில். ஸோ எத்தனை பேர் வராங்க, மேக்ஸிமம் 6 மெம்பர்ஸ் தான் புக் பண்ண முடியும். அத்தனை மெம்பர்ஸோட ஆதார் கார்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். அந்த க்யூ டைமிங் முடிஞ்சதுக்கப்புறமா இது மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மந்த்துக்கான ஃபுல் அவைலபிள் டேட்டு வந்து க்ரீனில் விசிபிள் ஆகும். நீங்கள் ஒரு டேட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதுமே உங்களுக்கு ஷோ ஆகும். ₹300 டிக்கெட் எத்தனை அவைலபிளாக இருக்குது. லெஃப்ட் சைடில் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டிக்கெட் கவுண்ட்ஸு. ஸோ உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் டிபெண்ட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து அப்டேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை பேர் வேணும், டிக்கெட் வேணுன்றது ஃபஸ்ட்டு பேஜ்லேயே நீங்கள் வந்து அதை என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நேம் ஆஃப் த பர்சனோட நேமு, ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டோட நம்பர். இன்கேஸ் நீங்கள் ஆதார் கார்டோட நம்பர் வந்து தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணாது. நெக்ஸ்ட்டு பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகாது, ரீடைரக்டும் பண்ணாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஆதார் கார்டு கையில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு நம்பர் மிஸ் ஆகாமல் எல்லா நம்பரும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்கணும். ஆதார் கார்டில் என்ன ஏஜ் இருக்கோ அதே ஏஜ் தான் நீங்கள் இந்த போர்ட்டல்லையுமே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அப்படி என்ட்ரி பண்ணும்போது தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜுக்கே உங்களுக்கு வந்து கம்ப்ளீஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஃபைனலாக உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறமா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு டிக்கெட் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுமே வரும், இந்த மாதிரி டிக்கெட் வந்து உங்களுக்கு புக் ஆயிருச்சு அப்படின்ட்டு. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் கார்டு ப்ளஸ் ஏஜ் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக நான் என்ட்ரி பண்ணலை. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும், ரெட் கலரில் எப்படி ஹைலைட் ஆகும்ன்றது ஷோ பண்ணுறதுக்காக நான் வந்து தப்பாக மேட்ச் பண்ணேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாதனால அவங்க வந்து அந்த கரெக்டாக நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போகல. ஸோ திரும்பி நான் பேக் போயிட்டு திரும்பி க்யூவில் நின்று 3 மினிட்ஸ் செகண்ட் க்யூ. ஸோ 3 மினிட்ஸ் திரும்பி வெயிட் பண்ணி திரும்பி இந்த பேஜ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களோட நேம் கரெக்டாக இருக்கணும், ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக இருக்கணும். அடுத்தது ஏஜ் கரெக்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த 3 டீட்டெயில் தான் இதில் வந்து தேவைப்படும். அப்படி உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி கூட இந்த புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள்கிட்ட வந்து இன்கேஸ் ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, இதில் மேட்ச் ஆகலைன்ற பட்சத்தில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆப்ஷனாக வந்து பாஸ்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி கூட இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டான ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு லட்டு இன்கேஸ் உங்களுக்கு இதுலேயே ஆட் பண்ணணும் அப்படின்னா லட்டு கவுண்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லட்டு கவுண்ட்டுக்குமே நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணி லட்டு எத்தனை வேணும், ஒரு லட்டு ₹50. ஸோ அடிஷ்னலாக உங்களுக்கு லட்டு வேணும் அப்படின்னா ₹300 ஆல்ரெடி ஒரு ஃப்ரீ லட்டு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக லட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேமெண்ட்டுக்கு போயிடுச்சு. டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட்டுக்கு உங்களுக்கு எடுத்துகிட்டு போவோம். பேமெண்ட்டு நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை லிங்க் பண்ணி அந்த யுபிஐ ஐடி போட்டிங்கன்னா லிங்க் ஆயிரும். லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களுக்கு மெயிலுக்குமே வரும்.
அதே மாதிரி உங்களுக்கு டிடிடி ஆப்லேயுமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் டிக்கெட்டு. ஸோ நீங்கள் டைரெக்டாக டிக்கெட்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிக்கெட் உங்களுக்கு வந்துடும். டிக்கெட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் தரிசனம் பார்க்கறதுக்கு போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாகவுமே வந்து டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு டிப்பு, சேவா அது மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு டிக்கெட் டிடிடியை பற்றி உங்களுக்கு தேவைன்னா கமெண்டில் வந்து சேவான்னு டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான உங்களுக்கு டிக்கெட்டுமே வந்து எப்படி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.